வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். நம்மளுடைய இந்த செஷன் நம்ம பார்க்க போறது டிடிஎல் கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம். டிடிஎல் கேப்பபிலிட்டிஸை பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிடிஎல் இருக்கக்கூடிய பேசிக் ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அந்த பேசிக் ப்ரோக்ராம்ல நம்ம என்னென்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா டிடிஎல் இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல இருந்து ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டிடிஎல் செஷன்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய என்ரோல்மெண்ட் ஃபார்ம் நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. எங்களோட அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் வந்து கால் பண்ணுவாங்க, உங்களுடைய அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ டிடிஎல் கேப்பபிலிட்டிஸ் அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பேசிக்கா வந்து ஒரு டிடிஎல் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த டிடிஎல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். இதை நம்ம வந்து ஹலோ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க எந்த ஒரு வெப்சைட்டா இருந்தாலும் சரி, டேலியில் இருக்கக்கூடிய நோட்ஸ் நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த ஹலோ டிடிஎல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரா நம்ம வந்து இந்த ஹலோ டிடிஎல் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம். ஸோ இதுல நம்ம வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுல ஒரு சில இது வந்து நம்ம வந்து டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். தென் வந்து ஆக்ஷன் கீவேர்டு அப்படின்னு நம்ம வந்து ஒன்று பார்க்க முடியும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அதாவது செஷன் 1 வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஆக்ஷன் ட்ரிவன் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து இதை நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஆக்ஷன் ட்ரிவன் பேஸ்டு லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளுடைய கிளைண்ட் வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்றோம். அஸ் எ ப்ரோக்ராமரா நீங்க வந்து கிளைண்ட் வந்து ரெக்குயர்மெண்ட் ரிசீவ் பண்றீங்க. பட் அவங்க என்ன கேட்குறாங்க, ஒரு ரிப்போர்ட் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து டிஸ்பிளே அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் அவங்க வந்து ஒரு கிரியேஷன் வந்து கேட்குறாங்க. ஒரு நியூவா வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து டேலியில இல்லாத ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சம். ஸோ அங்கே நம்ம வந்து கிரியேட் அப்படிங்கிற ஆக்ஷன் கீவேர்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆல்டர் அப்படிங்கிற ஆக்ஷன் கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணலாம். டேட்டாஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற கீவேர்டு அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்ஷன் கீவேர்டு அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ப்ரோக்ராம் ஏதோ ஒரு ரிப்போர்ட் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இதுல இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் கீவேர்டு. அடுத்து ரிப்போர்ட் அண்ட் மை ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டும் வந்து என்ன அப்படின்னா டெஃபினிஷன் டைப் அண்ட் டெஃபினிஷன் நேம் சொல்லுவோம். ஸோ டாப்ல நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா மெனு அண்ட் கேட்வே அப்படிங்கிறது வந்து என்னன்னா டெஃபினிஷன் டைப் அண்ட் டெஃபினிஷன் நேம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய அதே கலர்ல இருக்கு இல்லையா, அது எல்லாமே அதாவது ஃபார்ம், பார்ட், லைன், ஃபீல்டு இது எல்லாமே நம்ம வந்து டெஃபினிஷன் டைப் தென் டெஃபினிஷன் நேம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்போ இந்த இடத்துல ரிப்போர்ட் அப்படிங்கிறது நாம வந்து ப்ரீடிஃபைண்டா இருக்கக்கூடிய டெஃபினிஷன் டைப்பை நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீடிஃபைண்ட் இன் தி சென்ஸ் அந்த ரிப்போர்ட், ஃபார்ம், பார்ட், லைன், ஃபீல்டு எல்லாமே, அதாவது டெஃபினிஷன் டைப் எல்லாமே பிளாட்ஃபார்ம்ல டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ப்ரீடிஃபைண்ட் டைப்பை தான் நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். டெஃபினிஷன் நேம் வந்து நாம கொடுக்குற நேம் தான். இப்போ நம்ம நியூ ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டுக்கு நம்ம என்ன நேம் வேணுமானு வச்சிருக்கலாம். அந்த நேம் வந்து நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்காக மை ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ அந்த மை ரிப்போர்ட் அப்படிங்கிறது நான் கொடுத்த நேம். இது வந்து யூசர் டிஃபைன்ட் நேம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பட் டெஃபினிஷன் டைப் அப்படிங்கிறது பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய டிஃபால்ட் டைப்பை தான் நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து ஒவ்வொரு டெஃபினிஷனுக்கு உள்ளேயும் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை அப்படின்னா அதுக்கான ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க ரிப்போர்ட்ல பார்த்துக்கக்கூடிய ஃபார்ம் அண்ட் மை ஃபார்ம், அதே மாதிரி ஃபார்ம்ல பார்த்துக்கக்கூடிய பார்ட், மை பார்ட், பார்ட்ல நீங்க பார்க்குற லைன் அண்ட் மை லைன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைன் அப்படிங்கிறது ஆட்ரிபியூட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். லைன்ங்கிறது ஆட்ரிபியூட். அது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு டெஃபினிஷன் இருக்கு அப்படின்னா அந்த டெஃபினிஷனுக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஃபார்ம் டெஃபினிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபார்முக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. தென் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம வந்து அங்கே யூஸ் பண்ற மாதிரி. ரிப்போர்ட்டா இருந்தா அங்கே வந்து நம்ம வந்து ஃபார்ம் தென் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டெஃபினிஷனுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டிஃபைன் பண்ற மாதிரி. அந்த அட்ரிபியூட் அந்த அட்ரிபியூட் வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கான டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிறது கால் பண்ற மாதிரி. அப்ப அந்த இடத்துல லைன் அண்ட் மைண்ட் லைன் அப்படின்னு இருக்குதுல அந்த அட்ரிபியூட் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிஃபால்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடியது தான் வந்து அட்ரிபியூட். பட் அட்ரிபியூட்டோட வேல்யூ நாம வந்து கொடுத்துருக்கோம்.
ஸோ நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய பார்ட்டுக்கு என்ன நேம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத அட்ரிபியூட் வேல்யூவா நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ அட்ரிபியூட் அப்படிங்கிறது வேற, அட்ரிபியூட் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம வேற. அடுத்து அதே அட்ரிபியூட்ஸ்லயே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சில டைப் நம்ம வந்து அங்க இருக்கு. அதுல ஒரு டைப் தான் வந்து என்ன அப்படின்னா அட்ரிபியூட் மாடிஃபயர் அப்படின்னு நம்ம வந்து இங்க இந்த இடத்துல நம்ம வந்து சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபீல்டுல ஒரு நியூவா வந்து ஒரு ஃபீல்டு ஒரு இன்புட் நம்ம வந்து கொடுக்க போறோம். அது வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து கொடுக்க போறேன். அதாவது அந்த லெட்டர்ஸ் ஆல்பபெட்ஸ் வேல்யூ நான் வந்து கொடுக்க போறேன். அந்த வேல்யூ வந்து என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும் இந்த டிடிஎல்ல நான் வந்து அவுட்புட் பார்க்கும்போது என்னவா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஒரு நேம் ஃபீல்டா கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து லெஜர் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா லெஜர் நம்ம கொடுக்கும்போது அது நேம் ஃபீல்டா தான் டேலி எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ லெஜர் நேம் நீங்க டைப் பண்றீங்க அப்படின்னா பிரபு என்டர்பிரைசஸ் அப்படி நீங்க டைப் பண்றீங்க அப்படின்னா டைட்டில் கேஸ்ல அதுவே எடுத்துக்கும். நம்ம வந்து கேப்ஷனா நாமளா வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுவே நம்ம வந்து அதை வந்து நம்ம நேம் ஃபீல்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். லெஜர் நேம், குரூப் நேம், ஸ்டாக் ஐட்டத்தோட நேமு, கொடவுன் நேமு, இந்த மாதிரி வந்து மாஸ்டர்ஸ்க்கான நேம்ஸ்லாம் கொடுக்குறது வந்து நேம் ஃபீல்டா தான் டேலியில வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். நாம என்ன பண்றோம் அப்படின்னா நாம கொடுக்கக்கூடிய அல்லது நாம வந்து டிஃபைன் பண்ணக்கூடிய ஃபீல்டை நம்ம வந்து நேம் ஃபீல்டா நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸை நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ ரீயூஸ் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது டிடிஎல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டா நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபீல்டு நேம் ஃபீல்டு, டேட் ஃபீல்டு, நம்பர் ஃபீல்டு, கரன்சிக்கான ஃபீல்டு, குவான்டிட்டிக்கான ஃபீல்டு, இப்படி நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் நம்ம வந்து கோடிங் நம்ம தனியா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிறத நம்ம வந்து ரீயூஸ் பண்ண முடியும். அதை நம்ம வந்து ஒரு ஃபீல்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபீல்டு வந்து என்னவா இருக்கணும், அது நேம் ஃபீல்டா இருக்கணுமா, அல்லது டேட் ஃபீல்டா இருக்கணுமா, நம்பர் ஃபீல்டா இருக்கணுமா, அமௌண்ட் ஃபீல்டா இருக்கணுமா, ஸோ அமௌண்ட் அண்ட் நம்பர் ரெண்டு கலந்து இருக்கக்கூடிய ஃபீல்டா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்டை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். அப்படி ரீயூஸ் பண்றதுல ஒரு மாடிஃபையருக்கான ஆட்ரிபியூட் தான் வந்து இந்த யூஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அட்ரிபியூட் மாடிஃபையரா நம்ம வந்து பார்க்கிறோம். அதாவது அட்ரிபியூட் மாடிஃபையர் அட்ரிபியூட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ நார்மலா நம்ம ஒரு ஃபீல்டு செட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து நம்மளுக்கு நார்மல் ஃபீல்டா தான் எடுத்துக்கும். அங்கே நம்ம வந்து கேரக்டர்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து அப்படியே வந்து டேலி வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா எடுத்துக்கும். ஓகேங்களா? அது நேம் ஃபீல்டா எடுத்துக்கணுமா அல்லது டேட் ஃபீல்டா எடுத்துக்கணுமாங்கிறத நம்ம வந்து மாடிஃபை பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாடிஃபையர் ஆட்ரிபியூட்டை நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. அடுத்து நம்ம வந்து டிடிஎல் ப்ரோக்ராம் எழுதும்போது ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர், ஸ்பெஷல் சிம்பிள் கூட நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் கோட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். பட் எண்ட் ஆஃப் கோடை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கோலன் வந்து வச்சிருக்கேன். செமி கோலன் அப்படிங்கிறது வச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்ப அந்த செமி கோலன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் அப்படின்னு நம்ம வந்து இதுலயே நீங்க டாப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஷ் சிம்பிள் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஆஷ் சிம்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன் மாடிஃபையர். அது எக்ஸாக்டா சொல்லணும்னா டெஃபினிஷன் மாடிஃபையர். ஒரு டெஃபினிஷனை நான் வந்து மாடிஃபை பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து அந்த இடத்துல ஆஷ் அப்படிங்கிற சிம்பிள் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு நம்ம வந்து இங்க சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ டிடிஎல்லையும் ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்ம வந்து இங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கு அப்படின்னா அதுல என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ ஒரு ஃபீல்டு அப்படிங்கிறத டைரக்டா நம்ம வந்து கொண்டு வர முடியாது. அந்த ஃபீல்டுக்கான லைன் நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். அதுக்கான பார்ட் நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுக்கான ஃபார்ம் டிஃபைன் பண்ணணும். அதுக்கான ரிப்போர்ட் நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். தென் அதுக்கான டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணா தான் ஒரு ஃபீல்டு அப்படிங்கிறதே நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை நான் இப்போ இதோடைய கேப்பபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா ரேபிட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து இங்க சொல்றோம். ரேபிட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நார்மலா நம்ம வந்து ஒரு கோடிங் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதிகமா டைம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா இங்க ரீயூஸ் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆல்ரெடி வந்து இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ் எல்லாமே டிஃபால்ட் டெஃபினிஷன்ஸ் இருக்கு. டிஃபால்ட் அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. தட் இஸ் டெப்ளை பண்ணி வச்சிருக்காங்க. அதை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ், அட்ரிபியூட்ஸ், மாடிஃபையர்ஸ் இதெல்லாம் திரும்ப நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி ரீயூஸ் பண்றதுனால நம்ம வந்து அடிஷனலா நம்ம கொடுக்கக்கூடிய லைன் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். ஓகேங்களா? ஸோ லைன் வந்து நம்ம வந்து அதிகம் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம். அப்ப கொஞ்சம் ஸ்பீடா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும். அதனால தான் இங்க வந்து ரேபிட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற நம்ம இங்க
அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, எவ்வளவு காம்ப்ளெக்ஸான ரிப்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ்க்கான டெஃபனிஷன்ஸ், தென் ரிப்போர்ட்டுக்கான டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஃபார்மேட் ஒரு ரிப்போர்ட்டுக்கான ஃபார்மேட்டுக்கு நம்ம அதிகமா டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அதுக்கான கோடிங் வந்து அதிகமா நம்ம குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டோட டெம்ப்ளேட்ட நம்ம ரீயூஸ் பண்ணி, அதுல இருக்கக்கூடிய டைட்டில், அ தென் ஹெட்டிங்ஸ், தென் அதுல அதுல அதுக்கு தேவையான அந்த ரிப்போர்ட்க்கு என்னென்ன வேல்யூஸ் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாவே போதும். அதர்வைஸ் நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, புரோகிராம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபீவர் லைன்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அப்ப எப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் ரிப்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெஃபனிஷன்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ யூஸ் பண்ணி, நம்ம கோடிங்க வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடா வந்து நம்ம வந்து அதே மாதிரி நம்ம வந்து இந்த ஒரு லைன் நம்ம வந்து குடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம வந்து திரும்ப திரும்பனா நம்ம வந்து ஒரு ஒரு சில ஃபார்மேட் லைன்லாம் குடுக்க வேண்டாம். ஒரு ஒரு லைன் நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல, அதே லைன நம்ம திரும்ப வந்து ரீயூஸ் பண்ணி ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் நம்ம வந்து அ ஹெட்டிங் வந்து நம்ம வந்து ப சீரியல் நம்பர் ஒண்ணு குடுத்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹெட்டிங்க்கான லைன மட்டும் ஃபார்மேட்ட மட்டும் ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கன்டென்ட்க்கு தேவையானது அதே ஃபார்மேட்ட நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதே பார்டருக்கான பார்டர், அதே விட்த், அதே ஹைட், ஸோ அதே மாதிரியான சைஸ் இது எல்லாமே நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலாம். சிங்கிள் லைன் ஓகேங்களா? யூஸ் குடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து டிஃபைன் பண்ண லைன திரும்ப நம்ம வந்து ஒரே லைன்ல நம்ம குடுத்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த கோடிங் அந்த ஃபார்மேட் அதுல இருக்கக்கூடிய டிஃபால்ட் செட்டிங்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அடுத்த லைன்ஸ்க்கும் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆயிடும். ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் இருக்கும். ஓகேங்களா? அந்த ரிப்பீட் அட்ரிபியூட்லாம் குடுக்கும்போது, திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒரு 100 லைன் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல, 100 லைன்ல அவுட்புட் வேணுங்கிற பட்சத்துல, 100 லைன்ல மல்டிபிள் காலம் கூட இருக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப கோடிங் குடுக்க வேணாம். ஆல்ரெடி இருக்கிறத நம்ம வந்து சின்ன ரிப்பீட் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்துரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஸ்பீடா நம்ம வந்து புரோகிராம் நம்ம எழுதுறதுக்கு, இந்த ராபிட் டெவலப்மென்ட் அப்படிங்கிற கேப்பபிலிட்டீஸ் நமக்கு ரொம்பவுமே அடுத்த கேப்பபிலிட்டீஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மல்டிபிள் அவுட்புட் கேப்பபிலிட்டி அப்படின்னு நம்ம வந்து மல்டிபிள் அவுட்புட் கேப்பபிலிட்டினா என்ன அப்படின்னா, அவுட்புட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் நம்ம வந்து டிசைன் பண்றோம். அந்த ரிப்போர்ட் நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்கிரீன்ல மட்டும் நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். தென் அந்த ரிப்போர்ட் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணுங்கிறது வந்து அதர் அவுட்புட்டா நம்ம எடுத்துக்கலாம். அதே ரிப்போர்ட்ட நம்மளுக்கு வந்து பிடிஎஃப்பா கன்வெர்ட் பண்ணணுங்கிற பட்சத்துல, அதே அவுட்புட்ட வந்து டைரக்ட்டா டேலில வந்து மெயில் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே அவுட்புட்ட நம்ம வந்து எக்ஸெலா கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. தென் வந்து அதே ரிப்போர்ட்ட அவங்க வந்து செப்பரேட்டா வந்து அவங்க வெப்சைட் மெயின்டெயின் பண்றாங்க. அந்த வெப்சைட்ல வந்து அவங்க வந்து இந்த பேஜ் வந்து தனியா வந்து அவங்களுக்கு தேவைப்படுதுங்கிற பட்சத்துல, ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வெப் பேஜ் கூட நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? வெப் பேஜா கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து HTTP புரோட்டோகாலாவும் நம்ம வந்து ஸோ இது வந்து எந்த மாதிரியான ஃபார்மேட்டா இருந்தாலும், நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்டின்னா, நம்ம சிங்கிள் லைன்ல நம்ம அதுக்கான கோடிங் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துற முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்டின்னா, மல்டிபிள் அவுட்புட் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறதுக்கானது. இப்ப நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் மட்டும் ஜெனரேட் பண்ணிருவோம். ஜெனரேட் பண்ணிட்டு நம்ம வந்து பிரிண்ட்க்கு வேணுங்கிற பட்சத்திலயும் சரி, அதர் அவுட்புட்டா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்டின்னா, ரொம்ப கம்மியான லைன்ஸ்ல நம்ம வந்து அதுக்கான புரோகிராமிங் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம வந்து செட் பண்ண முடியும். இது மல்டிபிள் அவுட்புட் கேப்பபிலிட்டி அப்படிங்கிற மாரி நம்ம வந்து அடுத்து டேட்டா மேனேஜ்மென்ட் கேப்பபிலிட்டி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம புரோகிராமிங் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒண்ணு லேர்ன் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, அது கோடிங் நம்ம குடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல, டேட்டா மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஒரு ரெக்யர்மென்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, டேட்டாவோட ரெக்யர்மென்ட் இல்லாம கண்டிப்பா வந்து எந்த ஒரு டேட்டாவுடைய யூசேஜ் இல்லாம எந்த ஒரு ரெக்யர்மென்ட்ஸும் நம்மளுடைய கிளையன்ட் கிட்ட இருந்து நம்ம வாங்க முடியாது. ஸோ அவங்களுக்கு என்ன டேட்டா வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம கேதர் பண்ணணும். அதாவது ஒரு கிளையன்ட் கிட்ட இருந்து அவங்கள்ட்ட இருந்து அவங்களுக்கான ரெக்யர்மென்ட் என்ன அப்படிங்கிறத எக்ஸாக்ட்டா நம்ம புரிஞ்சு, அத நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கிறதே வந்து ஒரு ஸ்கில் தான். ஓகேங்களா? அது அந்த ஸ்கில் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இம்மீடியட்டா நம்மளுக்கு வராது. ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கிட்ட இந்த ரெக்யர்மென்ட்ஸ் மல்டிபிள் பெர்சன்ஸ நம்ம வந்து ரெக்யர்மென்ட்ஸ் வாங்கும்போது தான் வரும். எதுக்காகன்னா, அவங்க ஒரு சில கிளையண்ட் வந்து அவங்களுக்கான ரெக்யர்மென்ட்ஸ நம்மளுக்கு புரியிற மாதிரி ஈஸியா வந்து அவங்களுக்கு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்களுடைய ஓன் ஸ்டைல்ல, அவங்களுடைய ஓன் மேனரிசம்ல நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருவாங்க.
ஸோ அப்ப நம்மளுக்கான அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு இம்மீடியட்டா வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகாது. அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளையண்ட் வந்து ஒரு ரெக்யர்மென்ட் கேட்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல, இந்த டேட்டா மேனேஜ்மென்ட் கேப்பபிலிட்டி அத பேஸ் பண்ணி எந்த மாதிரி டேட்டா வந்து அவரு கேட்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ பை டிஃபால்ட்டா டேலில ஃபினான்சியல் டேட்டா, இன்வென்டரி டேட்டா, ஸ்டாச்சுட்டரி டேட்டா, அஸ் வெல் அஸ் ஹெச்ஆர் எம்ப்ளாயி அக்கவுண்ட் சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் எல்லாமே குடுத்துருவோம். தென் அவங்க கேட்கிற டேட்டா வந்து ஆல்ரெடி டேலில இருக்கக்கூடிய டேட்டா. டேட்டாவா இருக்கு அப்டின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டாவ நம்ம வந்து ரிட்ரைவ் பண்றதுக்கான அ கோடிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டாவ ரிட்ரைவ் பண்றது. ஒரு டேட்டா அப்படின்னு டேலிக்குள்ள ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, அது ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அந்த டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸா தான் ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா? வவுச்சர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், லெட்ஜர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், குரூப்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், கோடவுன்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அவங்க கேட்கிறது வந்து ஆல்ரெடி டேலில ப்ரீ டிஃபைன்டா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா, நாம வந்து ஜஸ்ட் அந்த டேட்டாவ மட்டும் நம்ம வந்து ரிட்ரைவ் பண்றதுக்கான கோடிங் மட்டும் குடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் ஒரு சில இன்டர்னல் ஆப்ஜெக்ட் வந்து ப்ரீ டிஃபைன்டாவே பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. இப்ப நான் சொன்ன வவுச்சர், லெட்ஜர் இது எல்லாமே. ஸோ அத யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான ரிப்போர்ட்ல அந்த டேட்டாவ மட்டும் நம்ம வந்து ரிட்ரைவ் பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்துரும். அத மட்டும் நம்ம வந்து மேனிபுலேட் பண்ணா போதும். அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம அக்சஸ் பண்ணா போதும். அட் த சேம் டைம்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அவங்க கேட்கிற அந்த டேட்டா அவங்க கேட்கிற அந்த டேட்டா டேலில இல்லாத ஒரு டேட்டா. இப்ப எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து ப்ரீவியஸ் செஷன்ல சொன்ன மாதிரி ஒரு லாஜிஸ்டிக் பிசினஸ்க்கான அ வெஹிக்கிளோடைய இன்ஃபர்மேஷன், தென் டிரைவருடைய என்டயர் அ டீட்டெயில்ஸ், அட் த சேம் டைம் வெஹிக்கிளுடைய மூவ்மென்ட்க்கான ரிப்போர்ட்ஸ் இது எல்லாம் வந்து என்ன அப்படின்னா டேலில கிடையாது. பட் ஒரு லாஜிஸ்டிக்ஸ்ல அவங்களுடைய ப்ராசஸ வந்து டேலிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கோடிங் நம்ம வந்து டெவலப் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, அந்த மாஸ்டர் டேட்டா இது எல்லாமே நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியூ ஆப்ஜெக்ட்டா தான் நம்ம வந்து உள்ள கொண்டு போறோம். ஓகேங்களா? அதுக்கு தனியா தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம புரோகிராம் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும். தென் அவங்க கேட்கிற ரிலவென்ட்டா இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட்ட நம்ம வந்து உள்ள கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த டீட்டெயில்ஸ நம்ம வந்து உள்ள கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஐ மீன் அந்த ரிப்போர்ட்ல நாம நியூவா யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா? அது நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட் கூட நம்ம சொல்லலாம். அந்த எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவ நம்ம ரிப்போர்ட்ல கொண்டு வரலாம். இது வந்து ஒரு பார்ட். அதர்வைஸ் அ அவங்க கேட்கிற அந்த டேட்டா ஆ டேலில இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்க்குள்ள நம்ம வந்து கொண்டு போக முடியுமாங்கிறதையும் நம்ம டிபெண்ட். அப்ப நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்க்கு தனியா நம்ம வந்து கோடிங் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ உதாரணத்துக்கு வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வச்சுக்கோமே. அந்த வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பா வந்து ஒரு அசெட்ஸா வந்து டேலில ரெக்கார்ட் பண்ணி மெயின்டெயின் பண்ணுவாங்க. பிக்ஸட் அசெட்ஸா மெயின்டெயின் பண்ணுவாங்க. இப்ப லாரி அப்படின்னா, லாரியோடைய நம்பர பேஸ் பண்ணி ஒவ்வொரு லாரியோட வேல்யூவையும் தனித்தனியா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிக்ஸட் அசெட்ஸா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் லெட்ஜர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்ப அந்த அசெட்ஸ் உடைய டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது இப்ப வந்து லாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஆ கண்டெய்னர், அ அதோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவ்வளோதான். அண்டர்ல பிக்ஸட் அசெட் இவ்வளவு மட்டும் தான் குடுத்திருப்போம். ஆனா ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ்க்கு இது பத்தாது. ஸோ இங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அது எப்ப லாஸ்ட்டா எப்ப எஃப்சி பண்ணோம். ஆ தென் அதோட என்டையர் இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ற மாதிரி. ஓகேங்களா? அது ரிலவன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பிக்ஸட் அசெட் லெட்ஜர் அப்படிங்கிற அந்த லெட்ஜர் ஆப்ஜெக்ட்க்குள்ள நம்ம ஒரு பார்ட் நம்ம கிரியேட் பண்ணி, அந்த பார்ட்டுக்குள்ள ஒரு சில ஃபீல்ட நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து அப்ப ஆ ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ட மட்டும் நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு பார்ட்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அட் த சேம் டைம்ஸ் இப்ப வந்து ஒரு அசெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மூவ்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல. ஒரு அசெட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா, நாம வந்து டெலிவரி சலான் அப்படின்னு ஒண்ணு பிரிப்பேர் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா, சேல்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிரிப்பேர் பண்ணுவோம். சேல்ஸ் வவுச்சர் இல்லன்னா டெலிவரி சலான் அப்படிங்கிற 2 வவுச்சர் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து பிரிப்பேர் இந்த 2 வவுச்சரையுமே நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லலாம். அப்ப நம்ம வந்து ஒரு லாரியோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த டெலிவரி சலானையோ அல்லது மெட்டீரியல் அவுட் அப்படிங்கிற வவுச்சர், இல்ல அப்படின்னா சேல்ஸ் அப்படிங்கிற வவுச்சர நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும்.
ஸோ அது வந்து என்ன ஆகும்னா ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, டேட் எந்த டேட்ல அந்த இன்வாய்ஸ் நம்ம ரைஸ் பண்றோமோ, அந்த டேட்ல அந்த பர்ட்டிகுலர் ஆப்ஜெக்ட்ட நம்ம வந்து உள்ள கொண்டு வரோம் அப்படின்னா, அதாவது அந்த பர்ட்டிகுலர் டேட்டாவ நம்ம உள்ள கொண்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்துல, வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல நம்ம அந்த லாரியோடைய டீட்டெயில்ஸ நம்ம வந்து ஃபீட் பண்றோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ்ல இருக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? தென் அந்த இன்வாய்ஸ்லயே வந்து எ அ பை பையருடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ அத நம்ம வந்து டெஸ்டினேஷனா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். தென் இ-வே பில் ஜெனரேட் பண்ணும்போது கிலோமீட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் நம்ம குடுப்போம். அட் த சேம் டைம்ஸ் வந்து எவ்வளவு நாளைக்குள்ள அந்த டிரான்சிட் இருக்குங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா, அந்த கிலோமீட்டர பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்ப வந்து 100 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள இருக்குன்னா, 1 டேக்குள்ள டிரான்சிட் இருக்கு அப்படின்னா, நம்ம 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம 2 டேஸா இருந்துச்சு அப்படின்னா 200 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற பொறுத்தவரைக்கும் 200 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இ-வே பில்லோடைய வேலிடிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, குட்ஸ் இன் டிரான்சிட்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிள் என்ன? அந்த வெஹிக்கிள்ல இருக்கக்கூடிய டிரைவர் யாரு? ஸோ இது எல்லாமே வந்து இப்ப அந்த வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ட நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மாடிஃபை பண்ணியிருக்கேன். அதாவது லெட்ஜர்ங்கிற ஆப்ஜெக்ட்ட நான் வந்து லெட்ஜர்ங்கிற ஆப்ஜெக்ட்க்குள்ள நான் வந்து ஒரு ஃபீல்ட் நான் வந்து நியூவா கொண்டு வந்திருக்கேன். அதர்வைஸ் ஆ அது வந்து இன்டர்னல் ஆப்ஜெக்ட். ஓகே. லெட்ஜர்ங்கிறது இன்டர்னல் ஆப்ஜெக்ட். இன்டர்னல் ஆப்ஜெக்ட்க்குள்ள நான் ஒரு ஃபீல்ட் கொண்டு வந்திருக்கேன். பட் டிரைவருடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ட நம்ம வந்து கிரியேட் பண்ணி நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு டேட்டா நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல, அந்த டேட்டாவுக்கு நம்ம என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றோம்? ஓகேங்களா? எந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றோம்? எதுக்காக அப்படின்னா, எல்லா டேட்டாவுமே ஒரு ஆப்ஜெக்ட்டா தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்டோர் ஆகுது. நம்ம ஒரு டேட்டாவ அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கான ஆப்ஜெக்ட் என்னங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாவ ரிட்ரைவ் பண்ண முடியும். தென் அந்த டேட்டாஸ்ல நம்ம வந்து நியூவா ஒரு டேட்டா ஆட் பண்றோம். அல்லது டேட்டாஸ நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கிறோம், டெலீட் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட்ட பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறது நீங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா மேனேஜ்மென்ட் கேப்பபிலிட்டி அப்படின்னு நம்ம அடுத்து வந்து என்ன ஆகும்னா, இன்டகிரேஷன் கேப்பபிலிட்டி. இன்டகிரேஷன் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேப்பபிலிட்டியா நம்ம வந்து பார்க்கணும். இப்ப நம்ம டிடிஎல் புரோகிராமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கெரியர் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ரெக்யர்மெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த இன்டகிரேஷன் அ ரெக்யர்மெண்ட்ஸ் இல்லாம வந்து என்ன அப்படின்னா, நம்ம கண்டிப்பா வந்து சர்வே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டேலி சாஃப்ட்வேர் வந்து நம்ம சேல்ஸ் பண்ண போறோம். சேல்ஸ் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி என்ன பண்றாங்க அப்படின்னா, வேற ஒரு அப்ளிகேஷன்ல டேட்டாஸ் வந்து அக்கவுண்ட்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேற ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய டேட்டாஸ டேலி டேலில எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான டூல் வந்து கண்டிப்பா வச்சிருப்போம். டேலில எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான டூல் கண்டிப்பா இருக்கும். இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் வியாபார்ல அந்த டூல் இருக்கு. மார்க்ல அந்த டூல் இருக்கு. தென் வந்து இங்க வந்து வின்ஸ் சம் இங்க வந்து இன்னொரு முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் ஓகேங்களா? அது வந்து என்ன அப்டின்னா, மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர நம்ம வந்து என்ன பண்றோம், ஒண்டர் சாஃப்ட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர். ஸோ ஒண்டர் சாஃப்ட் சாஃப்ட்வேர்லயும் வந்து அந்த டூல்லாம் இருக்கு. ஆனா இப்போ ஒண்டர் சாஃப்ட்ல இருந்து டேட்டாவ நம்ம உள்ள கொண்டு வரோம் அப்டின்னா, டிடிஎஸ் டைரக்ட்டா நம்ம டேலில இப்ப சேல் பில், பர்ச்சேஸ் பில்ல ஒண்டர் சாஃப்ட்ல இருந்து இங்க எடுத்துட்டு வரோம். அத எடுத்துட்டு இன்டகிரேட் பண்ணிட்டு டைரக்ட்டா நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கான ஃபீல்டுலாம் வந்து அங்க வச்சிருக்க மாட்டாங்க. அப்ப நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அதுக்கான இன்டகிரேஷன் ஆ டிடிஎல் நம்ம ஒரு புரோகிராம் நம்ம வந்து பண்ண முடியும். அப்ப அந்த டேட்டாவ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ற ரிப்போர்ட்ல ஜிஎஸ்டி 1 ரிப்போர்ட்ல வித்தவுட் எரர்ல போயிட்டு ஸ்டோர் ஆகணும். அப்படிங்கிறதுக்கான ஒரு அ புரோகிராம் அப்படின்னு நம்ம பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரே இன்டகிரேஷன்ல எல்லா ரிப்போர்ட்டும் என்டையர் ரிப்போர்ட்ஸும் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, டெவலப் ஆகி வந்துரும். இதுவே மார்க் சாஃப்ட்வேர் இருக்கு. மார்க் இஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த மார்க் இஆர்பிலயும் டேலிக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு டூல் வச்சிருக்காங்க. ஆனா, ஆ இன்வென்டரிஸ் வந்து அங்க எக்ஸ்போர்ட் ஆகாது. ஒன்லி அக்கவுண்ட்ஸ் மட்டும் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆகும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இன்வென்டரிக்கு நம்ம வந்து ஒரு கோடிங் அப்படிங்கிறத நம்ம தனியா நம்ம வந்து குடுக்குறோம். ஸோ இது வந்து என்னன்னா இன்டகிரேஷன் கேப்பபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே ஆனா டேலில இருந்து வேற ஒரு சாஃப்ட்வேருக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான டூல் வந்து கிடையவே கிடையாது. ஓகேங்களா? டேலில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். டிஃபால்ட்டா வந்து வேற ஒரு சாஃப்ட்வேருக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டூல் கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஒருவேள வந்து டேலி சாஃப்ட்வேர் ஆல்ரெடி யூஸ் பண்றாங்க. டேலில இருக்கக்கூடிய ஒரு சில டேட்டா வந்து அதர் சாஃப்ட்வேருக்கு அவங்க இன்டகிரேட் ஆகணும்
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னா வி கேன் டெவலப் சம் டிடிஎல் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து டெவலப் பண்ணி அதன் மூலமா நம்ம வந்து டேட்டாஸை வந்து ரெட்ரைவ் பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம சொல்றோம். ஸோ ஒரு பிசினஸ்ல கண்டிப்பா இந்த இன்டகிரேஷன் பெனிஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்க முக்கியமான ஒரு ஃபீச்சரா வந்து இது இருக்கு. ஓகேங்களா? டிடிஎல்லையும் இது ஒரு நல்ல ஒரு கேப்பபிலிட்டியா நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு சில ஓனருக்கு வந்து டேலி அக்சஸ் பண்ண முடியாது. அவங்க டேட்டா வந்து எக்ஸெல்ல எனக்கு குடுங்க, இந்த ஃபார்மேட்ல குடுங்கன்னு கேட்பாங்க. எனக்கு இப்படிதான் ஒரு ஃபார்மேட் வேணும். அந்த இடத்துல டெபிட், கிரெடிட்னா என்னைய போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க. இந்தந்த ஹெட்ல இந்தந்த வேல்யூ எனக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுடைய டேட்டாவ நம்ம வந்து எக்ஸெல் ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்து ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும்னா, அவங்க கேட்கிற ஃபார்மேட்டுக்கு நம்ம இன்டகிரேட் பண்ணி குடுக்க முடியும். அட் த சேம் டைம்ஸ் எக்ஸல் டேலில இருக்கக்கூடிய என்டையர் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸெல்ல வேணும் அல்லது அதர் சர்வர்ல வேணும் அப்படிங்கிற பட்சத்திலயும் நம்ம டேட்டாஸ வந்து நம்ம வந்து மைக்ரேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஓடிபிசி அப்படின்னு நம்ம ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அதன் மூலமா நம்ம வந்து இன்டகிரேட் அப்படிங்கிறது. அட் த சேம் டைம்ஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ்ல வந்து ஒரு சில டிரான்சாக்ஷன் வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. ஃபேக்டரி லொகேஷன்ல ஒரு சில ஃபேக்டரி ரிலேட்டடா ஓகேங்களா? மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடா டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்றாங்க. ஸோ ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து அங்கே ஃபேக்டரி ரிலேட்டடா மேனுஃபேக்சரிங் டிரான்சாக்ஷன் எல்லாம் இங்க வேணும் அப்படிங்கிற பட்சத்துல டேட்டா சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டகிரேஷன் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒண்ணு இருக்கு. ஸோ அது எல்லாம் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்க லிஸ்ட்ல பாக்குறது எல்லாமே டிஃபால்ட்டா டேலியில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்டகிரேஷன் கேப்பபிலிட்டியா நம்ம எக்ஸ்டர்னல் டேட்டாபேஸ் டு டேலி ஓகேங்களா? வேற ஒரு டேட்டாபேஸ்ல இருந்து நம்ம வந்து டேலிக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல டேலியில இருக்கக்கூடிய டேட்டாவை வேற ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு வேணும். ஸோ அந்த இடத்துல ஓடிபிசி ஃபீச்சர் அந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேலி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டாவை சிங்க் பண்ணி கொடுக்கும். ஐ மீன் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்து டேலி எக்ஸ்எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு டேலியில டிஃபால்ட்டாவே இருக்கு. இப்போ வந்து டேலி சாஃப்ட்வேருக்கு வேற ஒரு சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் வந்து டேட்டா வேணும் அப்படின்னா அவங்க இந்த டேலி எக்ஸ்எம்எல் இதை யூஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா அவங்க வந்து கோடிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டேலி எக்ஸ்எம்எல் தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும் கண்டிப்பா இருக்கும். அதை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் ஆட்டோமேட்டிக்கா டேலிக்குள்ள நம்ம வந்து கொண்டு வரோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து டேலிக்குள்ள நம்ம வந்து எக்ஸல்ல இருக்கக்கூடிய டேட்டாவையும் டேலிக்குள்ள வந்து ரீசெண்டா 4 ரிலீஸ் 4ல இருந்து நம்ம வந்து இந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்கோம். எக்ஸல் டேட்டாவை டேலியில நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய இந்த கனெக்டிவிட்டியை தவிர இந்த இன்டகிரேஷன் தவிர வேற ஏதாவது இன்டகிரேஷன்ஸ் இருக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து நியூவா வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம வந்து அதர்வைஸ் டேலி டு டேலி வந்து டேட்டா சிங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இந்த டேட்டா சிங்க்ரனைசேஷன் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்டகிரேஷன் கான்செப்ட் தான். இது எல்லாமே வந்து டேலியில இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளுடைய சேனல்ல இருந்து ரெகுலரா மாசம் மாசம் கண்டக்ட் பண்ண டிடிஎல்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிற பட்சம் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை நீங்க வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் நீங்க அதில் ஃபீட் பண்ணுங்க. கண்டிப்பா எங்களோட அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் வந்து கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு உங்களுடைய என்ரோல்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க.